இந்த பொடியை கொஞ்சமாக உங்கள் வீட்டு வாஷ் பேஷனில் தூவி விடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் வீட்டு வாஷ் பேஷன் எவ்வளோ பளபளப்பாக மின்னுதுன்னு. உங்கள் வீட்டு வாஷ் பேஷன் பளபளப்பாக மின்னுறதுக்கும் ஒரு வாரம் தேய்ச்சி கழுவாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஒரு பொடி போதுங்க. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பொடிங்க. வீடியோக்குள்ளே போய் வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. நிறைய புளிகள் நம்மளுக்கு புளி கிடைக்கும். அந்த புளியை வருஷ கணக்காக நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சம்மர் காலத்தில் நீங்கள் நிறைய புளி வாங்கி வச்சுக்கலாம். இப்போ புளி வாங்கினதுக்கப்புறம் புளிக்குள்ளே இதேமாரி கொட்டைகள் இருந்தால் அதை எடுத்து ரிமூவ் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா நீங்கள் புளி வாங்கும் போதே கொட்டை இல்லாத புளியாக வாங்கிக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் பிரித்து கொட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உப்பு கல் உப்பு இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதை அப்படி நீங்கள் புளி சேகரித்து வைக்கிற அந்த டப்பாக்குள்ளே கல்லுப்பை கொஞ்சம் அடியில் போடணும். அதுக்கப்புறம் புளியை போடணும். அப்புறம் கல்லுப்பு போடணும், புளியை போடணும். அப்படி போட்டு புளியை பிசைஞ்சு எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டு புளி எவ்வளோ வருஷம் ஆனாலும் நீங்கள் எவ்வளோ புளி வாங்கி வச்சுருந்தாலும் கெட்டே போகாதுங்க. கண்டிப்பாக டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம பார்க்கக்கூடிய டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் காலத்தில் நம்மளுக்கு முருங்கைக்காய் நிறைய கிடைக்கும். முருங்கைக்காய் நிறைய கிடைக்கும் போது நம்ம நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா ஒரு மாதிரி ஒன்று முருங்கைக்காய் சதை இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா முருங்கைக்காய் கெட்டு போயிடும். கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முருங்கைக்காய் வாங்கினதுக்கப்புறம் இதேமாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெய் இருக்குது பாருங்கள், அதை இதேமாரி முருங்கைக்காய் மேலே நல்லா தடவி விட்டீங்க அப்படின்னா முருங்கைக்காய் கெட்டே போகாதுங்க. நீங்கள் எவ்வளோ முருங்கைக்காய் வாங்கி வச்சாலும் ஒரு மாதம் ஆனாலும் கிடவே கிடாது. இதேமாரி எண்ணெயை மட்டும் தடவி வச்சுட்டுனாவே போதுங்க. ரொம்ப சூப்பரான டிப்ஸுங்க. நீங்கள் கோடை காலத்தில் முருங்கைக்காய் நிறைய கிடைக்கும் போது நிறைய வாங்கி வச்சுட்டு இதேமாரி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த டிப்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம மூணாவது பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு இந்த பொடி இருந்தால் மட்டும் போதுங்க. உங்கள் வீட்டு வாஷ் பேஷன் அவ்வளோ பளபளப்பாக மின்னும். அதுக்கு இந்த பொடி தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது லெமன் சோடா. இந்த லெமன் சோடா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். 50 கிராம் இது 14 ரூபா தான். இது நான் ஒரு ஸ்பூனுக்கு ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுக்கிட்டுறேன். இந்த லெமன் சோடா சுகர் மாதிரியே தான் இருக்கும், வேறு எந்த ஒரு சேஞ்சுமே தெரியாது. இப்போ பாருங்கள், உங்களுடைய சிங்க் நீங்கள் எத்தனை சிங்க்கோ வாஷ் பேஷனோ கழுவு போகிறீங்களோ அதுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வாஷ் பேஷனை கழுவு போகிறதுனால நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த லெமன் சோடா எடுத்துக்கிட்டேன். இந்த லெமன் சோடா மஞ்சள் கரைகள் அப்புறம் உப்பு கரைகள் இது எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு இந்த லெமன் சோடா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதை எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ அதோடய இப்போ நான் எடுத்துக்கிடக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா உங்கள் வீட்டு சிங்க்லேருந்து துர்நாற்றம் வருது அப்படின்னா அந்த துர்நாற்றத்தை போக்குற தன்மை இந்த பேக்கிங் சோடாவுக்கு இருக்குது. அதனால் பேக்கிங் சோடா இந்த ஒரு ஸ்பூன் வர்ற மாதிரி பேக்கிங் சோடா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கையளவு நான் கோலப்பொடி எடுத்துக்கிட்டேன். கோலப்பொடி எதுக்காக எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்க்ரப் பண்ணதுக்கு இந்த கோலப்பொடி நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் அழுக்களை போக்குறதுக்கும் நம்மளுக்கு கோலப்பொடி ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் அதோடய நான் சேர்த்து கொடுக்கக்கூடிய பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் பவுடர் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நல்ல பவுட்ரு ஃபார்மில் தான் நம்மளுக்கு இந்த பொடி தேவை. வீட்டு வாஷ் பேஷன் எவ்வளோ உப்பு கரைகள் பிடிச்சி போயிருக்கு பாருங்கள். சைட்லலாம் உப்பு கரைகளாக இருக்குது. அதுக்கப்புறம் சிங்க்குள்ளெலாம் நிறைய உப்பு கரைகள் இருக்குது. இப்படி விடாப்பிடியான உப்பு கரைகள் இருக்குது அப்படின்னா இதை போக்குறதுக்கு இந்த ஒரு பவுடரே போதுங்க. இதை ரொம்ப அதிகமாக தூவ வேண்டாம். ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அந்த பவுடரை நீங்கள் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறணும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நீங்கள் அதை தேய்ச்சி கழுவுறீங்க அப்படின்னா நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தேய்ச்சி கழுவணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். உடனே நீங்கள் தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா எந்த ஒரு ரிசல்ட்டையும் கிடைக்காது. அதுக்கப்புறம் ரொம்ப பழைய வாஷ் பேஷனாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ரெகுலராக இதேமாரி பொருளை வச்சு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டு வாஷ் பேஷன் நல்லா புதுசு புலமாகும். ஆனால் ஒரே வாஷில் எங்கள் வீட்டு வாஷ் பேஷன்
வந்து புதுசாகிடணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க உங்கள் வீட்டு வாஷ் பேஷனில் அந்த உப்பு கரைகள்லாம் போய் உங்கள் வீட்டு சிங்க்கு வந்து பளபளப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், உள்ளெல்லாம் வந்து நிறைய வந்து உப்பு கரைகள் தான் வந்து அதிகமாக இருக்குது. அழுக்கு கூட அதிகமாக இல்லை, ஆனால் உப்பு கரைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ வந்து நான் வந்து இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா வந்து அந்த உப்பு கரைகள் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே நான் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சேன் அப்படின்னா அதில் உள்ள உப்பு கரைகள், அழுக்கு, அப்புறம் மஞ்சள் கரை, ஏதாவது பாசி படிஞ்ச கரைகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த எல்லாமே வந்து வெளியேறிடும். உங்கள் வீட்டு சிங்கோ வாஷ் பேஷனோ எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக புதுசு போலவே இருக்கும். இந்த பொடியை வந்து நீங்கள் வந்து வாஷ் பேஷனுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டு பாத்ரூம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டைல்ஸ் வந்து கழுவுறதுக்கு யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து சிங்க்கு கழுவுறதுக்கு யூஸ் பண்ணலாம். எங்கே உங்களுக்கு வந்து உப்பு கரைகள் இருக்கோ, அழுக்கு படிஞ்ச கரைகள் இருக்கோ, அது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு பொடியை ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் தூவி விட்டு தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பரான வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உப்பு கரைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விடுங்க. அப்போ வந்து நல்லாவே வந்து அழுக்குகள், அந்த உப்பு கரைகள் எல்லாமே போயிடும். நான் வந்து நல்லா வந்து உப்பு கரைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறேன். மித்த இடத்துலாம் வந்து கொஞ்சம் சாதாரணமாக தான் தேய்ச்சி விட்றேன். இப்போ வந்து நல்லா வந்து தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பேஷனை கழுவிட்டீங்க அப்படின்னா நல்லா புதுசு போலவே இருக்கும். இந்த பொடியை வச்சு ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டு வாஷ் பேஷன் நல்லா புதுசு போலவே பளபளப்பாக மின்னும். ஒரு வாரம் நீங்கள் வந்து வாஷ் பேஷனை கழுவாட்டாலும் நல்லா பளபளப்பாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாருங்கள், நான் வாஷ் பேஷனை வந்து நல்லாவே கழுவி முடிச்சிட்டேன். இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வாஷ் பேஷன் எப்படி இருக்குன்னு காமிக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு காமிச்சதுக்கும் இப்போவுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் பார்த்தீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.